தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, மிதல்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பாஸ்கா காலத்தின் 7ஆம் வாரம், மே 21, வியாழக்கிழமை. புனிதர்கள் கிறிஸ்டோபர், மகலானஸ், அருள் பணியாளர், தோழர்கள், மறைசாட்சியர். உலக பண்பாட்டு வேற்றுமை நாள். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். தூய ஆவியானவரே, இறைவா, எழுந்தருளி வாரும். உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியறலாம். அது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தையே, நீர் என்னுள்ளும் நாம் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே எம்மை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். இறைவா, இந்த புதிய விடியலுக்கும் புதிய நாளுக்கும் புதிய வாழ்க்கைக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். கடந்த நாள், கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்து நல்லதொரு ஓய்வினை தந்து பராமரித்து பாதுகாத்து எங்களோடு கூட இருந்து புதிய விடியலை தந்தவரே, இந்த அதிகாலை வேளையிலே நீர் செய்த அற்புத அதிசய உயிர் வாழ்வுக்காக, புதிய வாழ்வுக்காக நன்றி கூறி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் உடலில் ஒவ்வொரு செல்களையும் மீண்டுமாக புதுப்பிக்க செய்து ஆசீர்வதித்து அது பிரசன்னத்திலே மூழ்கி இருக்கவும் உம் பெயரை கூவி அழைப்பதற்கும் உம்மை நாடி தேடி வருவதற்கும் உரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர். நன்றி கூறுகிறோம். எங்களையே உம்மிடம் சரணாகதி ஆக்குகிறோம். எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம். நீர்தாமே எங்களை ஆசீர்வதையும். நாங்கள் செய்விருக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதையும். மத அன்பாலும் அரவணைப்பாலும் நிரப்பி எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். குழந்தை இயேசுவின் அருளால் குழந்தை பாக்கியம் இல்லாததற்கு குழந்தை பாக்கியத்தையும், குழந்தைகள் உள்ள குடும்பத்திலே குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பு, பராமரிப்பு, நல்வொழுக்கம், ஞானம், புத்தி, அறிவு அனைத்தையும் தந்து பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுகிறோம். தொடர்ந்து நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து வழிநடத்த வேண்டுகிறோம். சக உதிரத்துவ அன்பே நம்மை ஒன்றாக இணைக்கும். இது எதை காட்டுகிறது என்றால், சாதி, சமய, இன, மொழி, கலாச்சாரம் இவற்றையெல்லாம் நாம் பாராது நிலம், சொத்து, பணம், பொருள், புகழ், அங்கீகாரம், பதவி போன்ற மனித பிளவுபடுகின்ற செயல்களுக்கு அப்பாற்பட்டு ஆணவ கொலைகள், விவகாரத்துகள், சொத்து தகராறுகள், குடும்ப பிளவுகள், திருமண உறவை மீறிய உறவுகள் என்ற பிரிவினைகளை எல்லாம் நாம் கடந்து அனைவரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். இதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்குவது. இப்பூமியில் நாம் வாழ்வது கொஞ்சம் காலம்தான். இருக்கும் வரையில் நன்மை செய்து வாழ்வோம். அவற்றை நாம் உணர வேண்டும். உணர்ந்து பிறருக்கு தெளிவுபடுத்த வேண்டும். பிறருக்குள் ஒன்றாய் வாழ வேண்டும். நன்றாய் வாழ வேண்டும். இதற்கு தேவையான அருள் வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நேரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.